அத்தியாயம் 8. சிலுசிலுவென்று காற்று அடித்து கொண்டிருந்தாலும் பெண்ணவளுக்கு வேர்த்து கொட்டியது. இன்னும் அவள் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பதை பார்த்தவன், அடச்சி, நடக்கிறத நிறுத்து, நான் என்ன உன்னை கொலை பண்ணவா வரேன், இந்தா இது புடி என்றான் வெட்டிய இளநீரை அவள் முன்பு நீட்டியபடி. வளர்ந்து கெட்டவன், நல்லா அந்த புள்ளைய பயமுறுத்தி விட்டுட்டு இப்ப அவளையே திட்டுறான், சரியான கிராதகன் என்று மனதிற்குள்ளேயே நண்பனை திட்டிக் கொண்டிருந்தான் வாசு. நிலா மிடறு விளங்கியவள் என்ன நினைத்தாளோ, அங்கிருந்து குடுகுடுவென ஓடிவிட்டாள். ஏண்டா அவளை பயமுறுத்துற? உனக்கு அமைதியாவே பேச தெரியாதா? அவ உனக்கு பயந்துதான் வரமாட்டேன்னு சொன்னான், இப்ப நீ முறைச்ச முறைப்புல ஓடிட்டா என்று வித்யா தன் மகனை திட்டிக் கொண்டிருக்க, அவனோ, என்னது முறைச்சு பார்த்தேனா, ரொமான்டிக்கா தானே பார்த்தேன் என்றவன் தலையை சொரிந்து கொண்டே தன் அன்னையிடம் அசடு வழிந்தான். அடுத்த நாள் எல்லோரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தனர். எங்கேயா? அதான் இன்னும் 2 நாட்களில் திருவிழா வரப்போகிறதே, துணிமணிகள் எடுக்க வேண்டாமா? அதற்குத்தான். எவ்வளவு வரமாட்டேன் என்று கெஞ்சியும் இரக்கமில்லாதவர்கள் நிலாவையும் தூக்கி காரில் போட்டு கிளம்பிவிட்டார்கள். கடையின் உள்ளே நுழைந்ததுமே ராஜ மரியாதைதான். பாரம்பரியமாக அங்குதான் துணி எடுப்பதால் அங்கு எப்போதும் அவர்களுக்கென்று தனி மரியாதை உண்டு. சீதாவுக்கு நிலாவை அவர்களுடன் கூட்டி செல்வதில் கொஞ்சமும் விருப்பமில்லை. ஆனால் பிரச்சனை செய்து மறுபடியும் எல்லார் முன்பும் அவள் வில்லியாக விரும்பவில்லை. அதனால் அமைதியாகவே இருந்தாள். நிலாவை பார்க்கவே பிடிக்காததால் அவள் பக்கமே திரும்பவில்லை. சரி, எல்லாரும் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, பணத்தை பத்தி கவலைப்பட வேணாம் என்று கண்ணம்மா சொல்லிவிட்டு தன் மகள் சீதாவோடு பட்டுப்புடவை செக்ஷனுக்கு சென்றாள். ஆதித்யா, திவ்யா, வாசு என வாலிப கூட்டம் ஒரு பக்கமாக செல்ல மீண்டும் தனித்து விடப்பட்டாள் நிலா. இந்த முறை அவளுக்கு வருத்தத்தில் கண்கள் கலங்கிவிட்டன. எங்கு சென்றாலும் அவளுக்கு மட்டும் ஏன் இந்த தனிமை? தனிமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் உலகத்தில் தனிமையை வெறுப்பவள் அவள். தனிமை எவ்வளவு கொடியதென்று அவளை தவிர வேறு யாருக்கு நன்றாக தெரியும்? எல்லோருக்கும் அவர்களுக்காக எதுவும் செய்ய பெற்றோர்கள், காதலன், நண்பர்கள் என்று இருக்க, அவள் வாழ்க்கையில் மட்டும் அவளுக்காக எல்லாவற்றையும் அவளேதான் செய்து கொள்ள வேண்டும். கலங்கி நின்றவளின் தோள்களில் யாரோ கை போட அதிர்ந்து நிமிர்ந்தாள். ஆதித்யாதான் அவளை ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். அலறியா என்று அவன் கேட்க, இல்லை என்று வேகமாக தலையை ஆட்டினாள். அவள் கண்களுக்கு அடியில் கை வைத்து துடைத்து கண்ணீரை அவளிடம் காட்டியவன், அப்போ கண்ணு வேர்க்குதா என்று கேட்க, கண்ணீருடன் சிறு புன்னகையும் அவள் முகத்தில் தோன்றியது. வா போகலாம் என்று அவன் அழைக்க, தயங்கி நின்றவளை கைப்பிடித்து அழைத்து சென்றான். நிலா அவனையும் அவர்களின் இணைந்த கைகளையும் மாறி மாறி பார்த்து கொண்டாள். அவர்களையும் தாண்டி ஒரு ஜோடி கண்கள் அவர்களை பார்ப்பதை கவனிக்க தவறிவிட்டனர். அவளை நேராக பெண்கள் செக்ஷனுக்கு கூட்டி சென்றவன் அங்கு திவ்யா நிற்க அவளோடு நிலாவையும் விட்டுவிட்டு அவனுக்கான உடைகளை எடுக்க போனான். 1 மணி நேரம் கழித்து அவன் கீழே வர திவ்யா அவளுக்கு தேவையான துணிகளை எல்லாம் எடுத்துவிட்டு பில் போட சென்றிருந்தாள். நிலா மட்டும் எதையோ யோசித்து கொண்டு நின்றிருந்தாள். ட்ரெஸ் எடுத்துட்டியா நிலா என்று அவன் கேட்க, அப்போதுதான் கனவு உலகத்திலிருந்து வெளியே வந்தாள். அது அது என்று அவள் இழுக்க, இன்னும் எடுக்கலையா என்று கண்களை சுருக்கி கேட்டான். எனக்கு எதுவும் வேணாம், நான் எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு புது ட்ரெஸ் வேணாம் என்றால் கைகளை பிசைந்து கொண்டே. அதெல்லாம் முடியாது, நீ எடுத்துதான் ஆகணும். அதெப்படி? எல்லாரும் புது ட்ரெஸ் போடும்போது நீ மட்டும் பழசு போடுவியா என்று இழுத்து சென்று சுடிதார் பார்க்க கூட்டி சென்றான். எதை காட்டினாலும் வேண்டாம் என்று சொல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் ஆதித்யாவுக்கு கோபம் வர, என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு புரியுது, எங்க எல்லார் கூடவும் உனக்கு செட்டாக டைம் எடுக்கும்னு. அதுக்காக இப்படி ஒதுங்கியே நின்னா என்ன அர்த்தம்? எங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணும்னு தானே வந்திருக்க, இல்ல சும்மா சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா என்று கத்திவிட்டு அங்கிருந்து செல்ல பார்க்க அவனை கைப்பிடித்து நிறுத்தினாள் நிலா. திரும்பி என்ன என்பது போல் அவளை முறைத்து பார்க்க தலையை தொங்க விட்டவள், நீங்க எல்லாரும் வேணும்னு தான் வந்திருக்கேன், சாரி என்றாள் பாவமாக. அதற்கு மேல் அவளை திட்ட மனம் ஒப்புக்கொள்ளாதவன் அவள் நாடியில் விரல்களை வைத்து அவனை பார்க்க செய்தான். அப்படின்னா எல்லார் கூடவும் சகஜமா இருக்க ட்ரை பண்ணு. ஒதுங்கி நின்னா நம்மளை ஒதுக்கி தான் வைப்பாங்க. இப்பவாது ஷாப்பிங் பண்ணலாமா எப்படி என்று கேட்க, சரி என்று தலையசைத்தாள். மீண்டும் அவளை கையை பிடித்து கூட்டி சென்றவன் அவளுக்காக அவனே துணிகளை பார்க்க ஆரம்பித்தான். 1 மணி நேர குழப்பத்திற்கு பிறகு அவளுக்காக 2 தாவணியும் 2 சுடிதாரும் வாங்கினான். எல்லாமே அவன் செலக்ஷன் தான்.
அவளுக்கும் அது பிடித்து போக எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாள். முழு நேரமும் அவன் அவள் கையை விடவே இல்லை. அவன் முகத்தையே பார்த்தவளுக்கு என்ன தோன்றியதோ அவளும் அவன் கையை இறுக பற்றி கொண்டாள். அவனும் அதை கவனித்தான். உள்ளுக்குள் சிரித்தும் கொண்டான். வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆதித்யாவை ரொம்ப நேரமாக காணாததால் அவனை தேடி வந்த வாசு இவர்களின் இணைந்த கைகளை பார்த்து ஜெர்க்காகி நின்று விட்டான். அடப்பாவி, இதுக்கு பேருதான் சந்துல சிந்து பாடுறதா? இருடா வரேன் என்று அவர்களை நோக்கி செல்ல போக அவனை தடுத்து நிறுத்தினாள் திவ்யா. எங்க போற? வேற எங்க, அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கதான். அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு மேன். உனக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகி ரொமான்ஸ் பண்ணி கஷ்டம்தான் போல என்றாள் ஏளன பார்வையோடு. வேணும்னா நீ என்ன கட்டிக்கிறியா என்றான் சட்டென்று. உன்னையா என்றவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சீ முடியாது முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட, இருடி குருவம்மா, நீயே வந்து என்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லல என்று அவன் புலம்ப, என்ன உன் பெயரை மாத்திக்க போறியா என்றது ஒரு குரல். வேறு யாருமல்ல, அவன் மனசாட்சிதான். சேச்ச, நானே போய் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிடுவேன் ஹிஹி என்று சிரிக்க தூ என்று காரி துப்பியது அவன் மனசாட்சி. அதை துடைத்து விட்டு அங்கிருந்து சென்றான். ஆதித்யாவும் நிலாவும் வாங்கிய துணிகளுக்கு பில் போட போக அங்கு பில் போட்டு கொண்டிருந்த பெண், உங்க கல்யாணத்துக்கு துணி வாங்க வந்தீங்களா? உங்க ஜோடி பொறுத்த சூப்பர் என்று சொல்ல அவர்கள் அதை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள் ஒருவனுக்கோ அடிக்கும் வெயிலில் ஏசி போட்டது போல ஜில்லென இருந்தது. வேறு யாரு? நம்ம ஆதித்யாவுக்குத்தான். அவன் நினைத்தால் மொத்த ஜவுளி கடையையுமே அவன் வீட்டிற்கு கொண்டு வர முடியும். ஆனால் இது கண்ணம்மாவின் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஒன்னா துணி எடுக்க போறது, ஒன்னா கடைக்கு போறதெல்லாம் நம்ம நெருக்கத்தை இன்னும் அதிகரிக்கும். இது எங்க அந்த பட்டணத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிய போகுது? உங்க ஊர்ல எப்படியோ, ஆனா இங்க வந்தா கடைக்கு போய் எல்லாரும் ஒன்னாதான் துணி எடுக்கணும் என்று சொல்லிவிட்டார். அதனால்தான் சொந்தமாக டிசைனிங் ஹவுஸ் வைத்திருந்தாலும் மற்ற கடையில் துணி எடுக்க வேண்டிய நிலை ஆதித்யாவுக்கு. ஷாப்பிங்கை முடித்துவிட்டு அனைவரும் அப்படியே ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு வந்தனர். முழு நேரமும் நிலாவுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்தான் ஆதித்யா. மற்றவர்கள் அதை நினைத்து சந்தோஷப்பட சீதாவுக்கு மட்டும் எரிச்சலாக இருந்தது. கோபத்தில் அவள் மகளை பார்க்க அவளோ ஃபுல் கட்டு கொண்டிருந்தாள். இவளை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது என்று தன் மகளை நொந்து கொண்டாள். இரவாகிவிட வீட்டிற்கு வந்தவர்கள் தூக்கு கலக்கத்தில் அவரவர் அறைக்குள் செல்ல நிலாவும் அவள் அறையை நோக்கி செல்ல போக அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான் ஆதித்யா. என்ன ஆதி? அவள் ஆதி என்று கூப்பிட்டதை கேட்க அவன் காதில் தேன் வந்து பாய்ந்தது. இந்தா என்றபடி அவள் முன்பு ஒரு பையை நீட்டினான். என்ன இது என்று ஆராய்ந்தவாறே பையை வாங்கியவள் உள்ளே பார்க்க அதில் ஒரு புது துணி இருந்தது. புரியாமல் அவனை பார்க்க, உனக்குதான், அதெல்லாம் பாட்டி உனக்காக வாங்கி கொடுத்தது, இது நான் உனக்காக வாங்கினது என்றான் அவளை அழுத்தமாக பார்த்தவாறு. அவன் பார்க்கும் பார்வையிலேயே புரிந்தது வாங்காவிட்டால் வருத்து விடுவான் என்று. அவளும் வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கி கொண்டாள். அதை பார்த்தவன் அழகாக சிரித்தான். தேங்க்ஸ் என்றால் அவளும் சிரித்து கொண்டே, அதை நீயே வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். உள்ளே சென்று ஆசையாக அந்த பையை பிரித்து பார்த்தாள் நிலா. புடவைதான் வாங்கி கொடுத்திருந்தான். அந்த புடவையை பார்த்தவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள்.